ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்றைக்கி வந்து மேங்கோ வச்சு ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் நான் காமிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி, செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டெசர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவைப்படும். இப்போ முதல்ல வந்து நான் 1 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பீட்டரை வச்சு நல்லா சாஃப்ட் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு, இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக மேங்கோ பியூரி சேர்த்துக்கிறேன். மாம்பழத்தை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை வந்து இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் அந்த பீட்டரை வச்சு நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக பீட் பண்ணிவிட்டு, இப்போ இதில் வந்து மாம்பழத்தை நல்லா பொடிசா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் இங்க கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதில வந்து கொஞ்சமா கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கோங்க. நான் இங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். ஏன்னா என் மாம்பழம் வந்து நல்லா ஸ்வீட்டா இருக்கு. ஸோ அதனால கம்மியா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம். இப்போ கண்டன்ஸ் மில்க் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இதையும் வந்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அத வந்து நம்ம அசெம்பிள் பண்ணிக்கலாம். அசெம்பிள் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு சின்னதா டெசர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கிளாஸ் ட்ரே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கீழே ஃபஸ்ட்டு லேயராக வெண்ணிலா கேக் வைக்கிறேன். இது வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சதாகவும் இருக்கலாம், இல்லை கடையில் இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டு உங்களுக்கு விற்பாங்க, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு லேயராக வந்து அந்த வெண்ணிலா கேக் வச்சுட்டு, அதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கோக்னட் மில்க்கை நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து அந்த விப்பிங் க்ரீம், மேங்கோ விப்பிங் க்ரீமை வந்து ஒரு லேயராக சேர்த்துக்கோங்க. மறுபடியும் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் வந்து மேலே வெனிலா கேக்கு, அதுக்கு மேலே வந்து கோக்னட் மில்க்கு, அதுக்கப்புறம் மேலே விப்பிங் க்ரீம். இந்த மாதிரி எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் உங்களுக்கு உங்கள் ட்ரேக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஃபுல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இது ரெடி பண்ணிட்டேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லேயர் தான் வந்தது. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் போர்ஷன் சாப்பிட்ற மாரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் செட் ஆன பிறகு நம்ம மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேத்த மாரி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இங்க வந்து மாம்பழத்த நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேல வந்து உங்க விருப்பப்பட்ட நட்ஸை வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. நட்ஸை வந்து நீங்கள் லேயர் பண்ணும்போது கூட சேர்த்துக்கலாம். கேக்குக்குள்ளே வந்து லேயர் பண்ணும்போது கூட நீங்கள் நட்ஸை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு மேங்கோ டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து மஸ்ட் ட்ரை ரெசிபின்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.